மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சுகாதாரமற்ற கழிப்பறை மற்றும் அமருவதற்கு போதிய வசதி இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜாஃபர் ஷாதிக் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜாஃபர் ஷாதிக். தற்பொழுது கழிப்பறை மற்றும் பொதுமக்கள் அமருவதற்கு வசதி இல்லாமல் காணப்படுகிறது. மருத்துவமனை இவ்வாறு அலட்சியம் காட்டுவதற்கான காரணம் என்ன? இது எவ்வாறு எப்போது சரி செய்யப்படும் என்று கூறப்படுகிறது? வணக்கம் பிரபாவதி. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் நூற்றாண்டு பழமை வாய்ந்த அரசு மருத்துவமனையில் நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளாகவும் வெளிநோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று திரும்புகின்றனர். இந்த அரசு மருத்துவமனைக்கு மேட்டுப்பாளையம் மற்றும் இதன் சுற்றுவட்டார பகுதிகளான சிறுமுகை, காரமடை உள்ளிட்ட கிராமப்புறங்களிலிருந்து ஏழை எளிய மக்கள் சிகிச்சைக்காக வருகின்றனர். இதேபோல் சுற்றுலா தலமான நீலகிரி மாவட்டத்திற்கு நுழைவு வாயிலாக மேட்டுப்பாளையம் உள்ளதால் மலைப்பாதையில் வாகன விபத்து ஏற்பட்டால் பாதிக்கப்பட்டோர் உடனடியாக மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு தான் சிகிச்சைக்கு அழைத்து வரப்படுவார்கள். இந்த நிலையில் அரசு மருத்துவமனையானது 5 ஏக்கர் 20 சென்ட் பரப்பளவு கொண்டது. இடங்கள் அதிகமாக இருந்தாலும் இங்கு போதிய அளவில் வசதிகள் இல்லை என்பதே பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. குறிப்பாக போதிய அளவில் கழிப்பறைகள் இல்லாததும், இருக்கின்ற கழிப்பறைகள் பராமரிப்பின்றி அசுத்தமாக உள்ளதும், நோய் சரியாவதற்காக மருத்துவமனைக்கு வந்தால் இங்குள்ள சுகாதார சீர்கேடுகளால் நோய் தொற்று அதிகமாகும் என்பது வேதனையானது என்று இங்குள்ள பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் நோயாளிகள் மற்றும் அவர்களுடன் வரும் உறவினர்கள் அமர்வதற்கு போதிய அளவிற்கு இருக்கைகள் இல்லாததால் தார் சாலைகளிலும் கிடைக்கும் இடங்களிலும் அமர்வது என்பது வேதனையின் உச்சகட்டமாக இருக்கிறது. மேலும் போதிய அளவில் காவலர்கள் இல்லாதால் இரவு நேரங்களில் தேவையற்ற நபர்கள் மருத்துவமனை வளாகத்தில் வந்து மது அருந்துவதால் குற்ற சம்பவங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதேபோல் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் MS மற்றும் MD போன்ற மருத்துவர்கள் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை இல்லை என்றும், இதனால் மேல் சிகிச்சைக்காக நோயாளிகள் இங்கிருந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கின்றனர். இவ்வாறு அனுப்பி வைக்கும் போது சில நேரங்களில் உயிர் பலியும் ஏற்படுகிறது. எனவே மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு MS மற்றும் MD மருத்துவர்களை பணியமர்த்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் பிரதான கோரிக்கையாக வைத்து வருகின்றனர். எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் தகுந்த நடவடிக்கை எடுத்து மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் உள்ள சுகாதார சீர்கேடுகளை சரி செய்ய வேண்டும் என்பதே பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி ஜாஃபர் ஷாதிக்.